ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எனக்கு புது ஓட்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கடந்த நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரோட ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால ஓட்டர் ஐடி சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது புது ஓட்டர் ஐடி கரெக்ஷன் அப்படின்ட்டு எந்த ஒரு சர்வீஸுமே அந்த ஓட்டர்ஸ் வெப்சைட்டில் பண்ண முடியலை. ஸோ இப்போ மறுபடியும் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி புதுசுனாலும் சரி, உங்களுக்கு வந்து கரெக்ஷன்னாலும் சரி, இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ எனக்கும் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, எனக்கும் வந்து புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கும் மறந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வழியாக அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்த ரிமைண்டிங் மெசேஜ் நான் இதில் கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி யாரும் என்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் இன்பாக்ஸுக்கு வரலாம். நான் உங்களுக்கு கரெக்ஷனாலும் சரி புது ஓட்டர்னாலும் அப்ளை பண்ணி தர்றேன். அண்ட் முக்கியமாக இப்போ உள்ள ப்ராசஸில் என்ன புதுசாக கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு எப்படி நம்ம அப்பா அம்மா 2002 ஓட்டு போட்டிருந்தாங்களோ அந்த தகவல் கேட்குறது போல் இப்போ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுற புது ஓட்டர் ஐடினாலும் சரி, கட்டாயமாக நம்ம அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்த பூத் நம்பர், சீரியல் நம்பர்லாம் கட்டாயமாக நம்ம அப்டேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஆதாரில் ஃபோன் நம்பர் நீங்கள் கட்டாயமாக ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண முடியும். ஆதார் ஓடிபி வச்சு தான் ஃபைனல் சப்மிட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் அந்த ஒரு ப்ராசஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து ஆதார் ஓடிபி வச்சு தான் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதே இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்பும் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தர்றேன். நன்றி, வணக்கம்.